இதுதான் அண்டம். பலதரப்பட்ட மனிதர்கள் பலவித ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில். ஏய் நிறுத்து நிறுத்து. இப்போ எதுக்கு வெட்டியா பேசினிருக்க? நேராக கதவுல போயிடலாம் வா. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. ஐயா இவனை நம்ம பத்தோட ஹீரோ. யோ கேமரா திருப்பியா. இவன் பேர் சச்சின். இவன் என்ன படிச்சிருக்கானா? இவனா பச்சின் தான் நம்மளுன்னா கையில் பால் இருந்தா சச்சினா. நாள் ஃபுல்லாக வெட்டியா பேசினிருக்கானே. இவனுக்கும் ஒரு வேலை இருக்குதுங்க. இந்த மாதிரி வேலை இல்லைங்க. இந்த மாதிரி ஆள்லாம் வேற என்ன வேலை இருக்கும்? அதான் அதே தான். இவனுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் தேவையில்லைங்க. ஐ லவ் யூங்க. ஹீரோ இன்ட்ரடியூஷன் முடிஞ்சு போயிடுச்சு. வேற என்ன, ஹீரோயின் தான். அழகான ஹீரோயின்ங்க. பேர் மது. எஸ்ஆர்எம் காலேஜில் விஸ்காம் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆட் ஏஜென்சியில் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க. பொண்ணுனாலே பிரச்சனை தாங்க. இவளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஓ பியூட்டிஃபுல். யூ நோ வாட், கிளையண்ட் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வீக்ல இந்த பையனை வச்சு ஆட் ஷூட் பண்றீங்க. நோ 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 காம்ப்ரமைஸ். இந்த பையனை வச்சு ஆட் முடிக்கிறீங்க. யூ மே கோ நவ். ஐயோ 1 வீக்குள்ள இந்த பையனை நான் எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? என்னோட 8 வருஷ கனவு இந்த 8 வயசு பையனால நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. இதுக்கு தான் யாரையாவது லவ் பண்ணடின்னு சொல்றது. பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு இளிச்சவன் இருந்தா இப்படி கவலைப்பட தேவையில்லையே. புரியாம பேசாதடி. இது நானே என் கற்பனையால வரைஞ்சு டிசைன் பண்ணது. இப்படி ஒருத்தர் இருக்கானான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் இருக்க மாட்டான்? சரி, நீ சொன்ன மாதிரி இப்படி ஒருத்தர் இருந்து இந்த பையனை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா அவனை நான் என் பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன். அப்போ கூடிய சீக்கிரமே உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லு. பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோட்டோவை சுட்டுட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. அடுத்தது அவளை எப்படியாவது மடக்கணும். மகனே, இதை விட்டால் வேறு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவுக்கு இந்த ஹீரோயின் தேவை, ஹீரோயினுக்கு அந்த பையன் தேவை. இப்போ என்ன நடப்போகுது நீங்களே பாருங்கள். லவ் பண்ணாலே பிரச்சனை தாண்டா. காதல்னாலே பிரச்சனை தாங்க. என்ன பாஸ், உங்கள் காதல்லையும் பிரச்சனையா? எனக்கும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனை கேட்கும். யாரா இவன்? சரியான லூஸாக இருப்பான் போலுக்கு. இங்கே ஏன் பிரச்சனை தீர்க்கவே எனக்கு டைம் இல்லை. இதில் இவன் வேற. காதல்னாலே பிரச்சனை தாங்க. சரி, இப்போ என் பிரச்சனை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? உங்கள் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா காதலோட பிரச்சனையும் நான் தான் தீர்த்து வைக்கணும். யார் யா நீ? என்ன எல்லாருமே காட் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. நான் தான் மன்மதன். மன்மதனா? அப்போ நாங்களாம் யாரு? சரி சரி, நீ காதல் கடவுளாகவே இருந்துட்டு போ. ஏன் பிரச்சனை? இந்த பையன் வேணும் எனக்கு. நீ கொடுப்பியா? சிரிக்காத சிரிக்காத சிரிக்காத. நீ கொடுப்பியா சொல்லு. கொடு பார்க்கலாம். நீ கொடு. யோ, என்னையா சின்ன பையன் ஆக்கின? ஐயோ, இனி எப்படியா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை சின்ன பையனை மாற்ற தெரிஞ்ச எனக்கு திரும்பவும் பெரிய பையனை மாற்ற தெரியாதா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். போய் அவளை சந்தோஷப்படுத்தேன். அவசரப்பட்டு வாய் விட்டோமோ? என் காதலை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். திரும்பி திரும்பி பார்க்க நேரம் இல்லையே. என் காதலும் என் வயதும் திரும்பி வேண்டுமே.
உன்னழகை மீண்டும் காணவே ஐயோ, இது என்னோட 8 வருஷ கனவு இந்த 8 வயசு பையனால நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸோ சாரி பால். ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இங்க வா. அங்க இரு. என் காதலை தேடி அலைந்து கொண்டிருந்தேன் திரும்பி திரும்பி பார்க்க நேரம் இல்லையே என் காதலும் என் வயதும் திரும்பி வேண்டுமே உன் அழகை மீண்டும் காணவே டேய் நீ சின்ன பையன். என்னடா இது சிம் போடல. வா ஏய் உனக்கு 8 வயசுடா. ஏய் சச்சின் வா வந்து உட்காரு. புடிச்சுக்கோடா. டேய் புடிச்சுக்கோடா. சச்சின் சச்சின் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் உன்னாலதான். நீ இப்ப என்ன கேட்டாலும் நான் தருவேன். சரி கேளு. எஸ். உனக்கு இப்ப நான் முக்கியமான ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாரு? நீங்க? இதான் என் பாய் ஃப்ரெண்ட். யாரா இவன்? என்ன தெரியல. யோ என்னையா நடக்குதுங்க? அது என் ஆளு. யார் சொன்னா? இவள் யார் தெரியுமா? இவள் தான் என் ரதி. நான் இங்க வந்தது உங்களுக்காக இல்லை, இவளுக்காக. ஹே ரதி நில். ஹே ரதி நில். இங்க வா. ரதி, உன் சலங்கை ஒளியும் சிரிப்பொலியும் ஈசனின் தவத்தை கலைத்துவிடப் போகிறது. என் தவத்தை கலைத்த குற்றத்திற்காக நீ பூமியில் பெண்ணாக பிறப்பாய். ஒரு சாபத்தினால இவ பூமியில பொண்ணா பிறந்தா. நான் இவளை கூட்டிட்டு போனான்னு வரும்போது நீ இவளை கரெக்ட் பண்ண நினைச்சா அதுக்கு தான் உன்னை சின்ன பையனா மாத்தின. ஐயோ என்ன குழப்பாதீங்க. யோ எங்கேயா போனீங்க எல்லாரும்? காதல்னா கடவுள் கூட போய் சொல்வாரா? அப்படிதான் எனக்கு எதுவும் கிடையாதா? ஏன் இல்லை, பின்னாடி பாரு.